ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுது. கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் வெளியே நின்று டீ குடிக்கிற அளவுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. இல்லைனா வெளியே வரவே முடியாது, அவ்வளோ குளிராக இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். பசங்களுக்கு இப்போ லீவ் விட்டாச்சு, அதனால் இன்னும் எந்திக்கவே இல்லை. பொறுமையாக தான் எந்திப்பாங்க. சரி இருக்கட்டும், நாங்களும் அப்படி ஜாலியாக டீ குடிச்சிட்ருக்குறோம். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை பண்ணலான்னு பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் கூடவே பருப்பு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிகிட்ருக்கிறேன். வடை எப்படி பண்ண போகிறேன்னா, அவனில் தான் சுட போகிறேன். கொஞ்சமாக தான் வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி டக்குன்னு பண்ணணுன்னா ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அவனில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் வடை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சடனாக சாப்பிடணும் அப்படின்னு தோன்றப்போ அப்படி பண்ணி சாப்பிடுவேன். இன்றைக்கும் எல்லோரும் வீட்டில் இருக்கவே அப்படியே வடை பண்ணிடலான் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சட்னி, அப்புறம் கூடவே வடையும் தான். ஸோ இனி அவனும் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி இதை தான் நம்ம நார்மலாக தட்டி வைக்கிற மாதிரி தான். எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நம்ம அவனில் பேக் பண்ணுற மாதிரி வைக்கணும். இடையில மாற்றி போட்டுக்கிட்டோன்னா அது சூப்பராக வரும். மொத்தமே இவ்வளோ தான் தட்டி வச்சுட்டு இனி அப்படியே பேக் பண்ணிட வேண்டியதுதான். பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. இனி அப்படியே எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். வடையும் ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதுதான். வடையும் ரெடி ஆகிடுச்சு. இடையில ஒரு வாட்டி நான் மாற்றி போடுறதுக்கு ஒன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வச்சேன். இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே தானே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இனி அப்படியே சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? பொங்கல் பண்ணேன், அப்புறமா சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன், வடை, அவ்வளோதான். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ஒர்க் இருந்துச்சு, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் இப்போ நம்மளுக்கு கூலர்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் விண்டர் டூவெட் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். இனிமேல் நம்மளுக்கு இந்த டூவெட் நெக்ஸ்ட் விண்டருக்கு தான் தேவைப்படும். ஸோ அதனால் பேக் பண்ணி உள்ளே வச்சிடலான்னு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நார்மலான டூவெட்டே இப்போதைக்கு நம்மளுக்கு போதுமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. அப்படியே விண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஜாக்கெட்டு எல்லாமே, ஷூஸ் எல்லாமே எடுத்து இனி பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் விண்டருக்கு நம்ம இனி அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான ஜாக்கெட் அந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம். ஆனால் இன்றைக்கும் நான் வெளியே போனப்போ கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு. பட் ஓகே, நார்மலான ஜாக்கெட் போடுற அளவுக்கு குளிராக இருக்குது. நான் ரொம்ப ஹெவியான ஜாக்கெட்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது இதுவும் எடுத்து வச்சாச்சு. TV. Can I have TV?
Kid, Mom said I can have TV. I heard what she said. She said I first asked me and if I say no. Oh, I said no. அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அப்படியே தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கியாச்சு. இனி வெண்டைக்காவும் போட்டு புளிக்குழம்பு பண்ண வேண்டியதான். வெண்டைக்காவும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா புளி ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன். அப்படியே பசங்களும் வீட்டில் இருக்கனால வத்தல் அப்பளமும் பொரிச்சிக்கிட்டு ரைஸுக்கு தான் புளிக்குழம்பு அப்புறமா அப்பளமும் வச்சு சாப்பிட்லான்னா. இன்றைக்கி அப்படியே சிம்பிளாக லஞ்சும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஹேர் கட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே இனி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும், எனக்கும் பண்ணணும். அப்படியே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சர்விங் பவுலில் எடுத்து வச்சிட்டேன். அப்படியே நானும் ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்தாச்சு. இனி பசங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, பசங்களுக்கு லீவ் இருக்கனால போய் பண்ணிட்டு வந்துடலாம் தான். அப்படியே நானும் வெயிட் செக் பண்ணேன். பாருங்கள் நான் எவ்வளோ வெயிட் இருக்கிறேன்னு. 49.5 இருக்கிறேன். அப்படியே நாங்களும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. என் சின்னதோட நியூ ஹேர் ஸ்டைல் பாருங்கள், இப்படி தான் ஹேர் கட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருந்தால் அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவளுக்கு இந்த மாதிரி ஹேர் கட், பெருசுக்குமே இதே மாதிரி தான் பண்ணேன். பெருசுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே பெருசுக்கும் முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கலாம், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படியே நானும் ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்டெப் கட் தான் பண்ணேன்.
நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு பசங்கள்லாம் ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவே பேர்ல்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாேருக்கும் பபிள் டீ வாங்கி கொடுத்தேன். அவங்கவுங்க ஃப்ளேவரில் வாங்கிக்கிட்டாங்க. பெருசு வந்து ஓரியோ பபிள் டீ வாங்கினா, சின்னது வந்து ஈஸ்டர் ஸ்பெஷல்ன்ற மாதிரி ஈஸ்டர் எக்ஸ் பபிள் டீன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அது வாங்கினா, கூடவே என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் போடணுமோ எல்லாம் ஜெல்லி அது இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அப்படியே நாங்களும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பெருசுக்கு ஆக்சுவலாக அன்றைக்கே ஸ்பெக்ஸ் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 10 days கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. கால் வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி 10 daysலாம் தாண்டியாச்சு, 11 days ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வரவே நானும் ஸ்பெக்ஸ் என்னாச்சுன்னு கேட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்புறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நடக்கணும் அடுத்த வீட்டுக்கு, நல்ல எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இது வாங்கி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. அப்படியே ஸ்பெக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் அவளோட ஸ்பெக்ஸ் வாங்கின போனப்போ வீடியோ எடுக்கலை. ஸோ வீட்டில் வந்து காமிக்கலான் தான். ஆல்ரெடி புக் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா இல்லையா, பர்பிள் கலர், அது தான் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண போகிறா, எப்படி ஹேண்டில் பண்ணுவான்லாம் தெரியாது. சரி ஹேண்டில் பண்ணட்டும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க சேஞ்ச் பண்ணி தரேன், பசங்கள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஆகும் கொண்டுட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஃப்ரீ தான், எல்லாமே குழந்தைங்களுக்கு இங்கே ஃப்ரீ தானே. ஸோ அதனால் அப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிங்க் கலர் அண்ட் பர்பிள் அந்த காம்பினேஷனில் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.